அதாவது உண்மையிலேயே அந்த குழந்தைய பெத்த ரோகிணி எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த குழந்தைய ஒரு தடவ பார்த்து பழகி பாசம் வச்சிருக்கிற முத்து, மீனாவும் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பார்த்தா 2 விதமா தோணலாம். சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா "ஏன்டா வேலை இல்லாம போய் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே, உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பையனுக்காக இப்படி பண்றீங்களேன்னு" தோணலாம். சிலருக்கு என்ன தோணும்னா, உங்களுடைய குணமே இப்படிதான். சில பேர்லாம் அவுட் ஆஃப் த வே போவாங்க. தங்களுடைய வேலைய விட்டுட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்ய போவாங்க. அந்த மாரி தான் நடந்துக்கிறாங்க முத்துவும், மீனாவும். இதுல முத்துவுக்கு தன்னுடைய ஓனான ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆவலோட எதிர்பார்த்த ஃப்ளாஷ்பேக் சீக்வென்ஸ் எதனால விஜயா அந்த அளவுக்கு வெறுப்பு வச்சிருக்காங்கிற சீக்வென்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆள்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாரு. அவர் வெளில வரும்பொழுதே "யோ முதல்ல போயா அந்த பக்கம்" அப்படின்னு எங்கள் வெயிட்டை விட்டு வெளில போயான்னு துரத்தி விட்டுட்டு எங்கேயோ வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனால் கூட அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே உட்காந்துருக்காங்க முத்துவும், மீனாவும். சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து முத்துக்கு மீனாவுக்கு கொடுக்குறாரு. மாற்றி மாற்றி உட்காந்துருக்காங்க. அந்த மகேஸ்வரியோட நம்பர் இல்லைங்கிறதுக்கு திட்டுறாரு முத்து. உடனே அது அவங்க வித்யா மூலமாக அவங்க ஏற்பாடு பண்ணி அந்த நம்பரை வாங்குறாங்க. அவங்க வீட்டு எல்லாத்தையும் வாங்கி பேசிடுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆள் சாயங்காலம் திருப்பி வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ஒய்ஃப் நைட் காலிலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டு என்ன போராட்டம் பண்ணுறீங்களா, என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஐயோ அது நாங்கள் பெத்த பையன் கூட இல்லை அப்படிங்கும் போதே ஏற்கனவே ஒரு பூ கட்டுறாக்கா வேறு சொல்லிட்டாங்க. அந்த ஆள் கொஞ்சம் முசுடு ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்ட்டு. அவர் என் பிள்ளைய பேனிக் அட்டாக் வர அளவுக்கு அந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஐயோ அவனுக்கு அம்மா இல்லை, அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா எப்பயாவது தான் வராங்க, ஊர்லேருந்து வராங்க. அதனால எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. உங்கள் பையனும் கிண்டல் பண்ணனால தான் கோவப்பட்டிருக்கான். அவன் பூந்தொட்டியை தூக்குனானே தவிர போடலை. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க இல்லை. சைக்காட்ரிஸ்ட்டை கூட கூப்பிட்டு போயிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு கோபம் அவங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிற ஒரு வழியில் தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்கன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு நான் வரேன் ஸ்கூலுக்கு, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையானு தெரிஞ்சால் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்கள உடனே என்ன பண்ணுறாங்க, காரில் ஏறி இப்போ மகேஸ்வரிக்கு இந்த விஷயத்தை கால் பண்ணி சொன்னால் அங்கே ரோகிணி இருக்காங்க. இப்போ ரோகிணி ஒரு லாயரை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே ஸ்டெப்பே எடுக்கல. பையனை நாளைக்கு காலைல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எப்படி நம்ம யாராக இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் எப்படி பதறுவாங்க. இவங்க கூலாக உட்காந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை முத்துவும் மீனாவும் ஹேண்டில் பண்ணி முடித்து நாளைக்கு அவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறான்னு சொல்லியிருக்காருங்கிறது தெரியும் போது கூட முத்து மீனா மேலே ஒரு நன்றி அப்படிங்கிறது கூட தோணலை. உடனே வந்துச்சே இவங்களால தான் ஒரே தலைவலி, எதுக்கு இப்போ இங்கே வராங்களாம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு கிறிஸ்டை கூப்பிட்டு அவங்கள்ட்ட அவங்க கூட போக மாட்டேன்னு நீ சொல்லுன்னா, அவர் இல்லை ஒன்று உன் கூட இருப்பேன், பாட்டி கூட இருப்பேன், இல்லை முத்து மீனா கூட தான் இருப்பேனுங்கிறாரு அவர். ஸோ அந்த சமயத்திலே அவர் கோவப்பட்டு உங்களை அடிக்க போக அப்போ கரெக்டாக முத்து மீனாவும் வந்துடுறாங்க. இவங்க உடனே உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. முத்து உள்ளார என்னப்பா இப்போ நீ நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் மீனா அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்துடக்கூடாது. ரோஹினியோட ஹேண்ட்பேக் அந்த சோஃபாவில் இருக்குது. அதில் போய் டக்குன்னு மகேஸ்வரி உட்காந்துக்கிறாங்க. ஸோ இந்த கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் தான் அடுத்து வீட்டில் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது பேசி இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அம்மா பாசம் இல்லைன்னா ஒருத்தன் எப்படி போவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல உடனே இவனை மாதிரி தான் அவனும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறான்னு மனோஜ் சொன்ன உடனே நான் ரவுடியாடா என்னடா உண்மை அப்படின்னு சட்டக்காலரை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா தான் மாடி கூட்டு போய் மீனா என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது மீனா கிட்ட உண்மையை சொல்ல போகிறாரு முத்து. அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.